அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தஃப்சீருடைய பகுதியில் சூரா யூசுஃபில் நாங்கள் 41வது வசனம் வரைக்கும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ 41வது வசனம் என்ன சொல்லுதுண்டா, அந்த 2 பேர் கனவுக்கு பலன் கேட்டாங்க. எங்கே வச்சு கேட்டாங்க? சிறையில் இருந்து கொண்டு. அப்போ சிறையில் இருந்தவங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? பலன் சொல்கிறாங்க. என்ன பலன் சொன்னாங்க? ஒரு ஆள் வந்து என்ன செய்வார்? அவருடைய எஜமானுக்கு மதுபானம் தயாரித்து கொடுப்பார். 2வது ஆள் என்ன செய்யப்படுவார்ண்டா, அவர் வந்து சிலுவை, அதாவது மரத்தில் கழுகு மரமா, அதுக்கு அப்படியா சொல்கிற மரம் ஏற்றப்படுவார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரெண்டு ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னார்? அவங்களுக்கு உரிய பலனை சொன்னாங்க. சரி, இப்போ அந்த வசனத்தில் அந்த செய்தி முடியுது. இப்போ 42வது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், வகால லில்லதி தன்ன அன்னஹு நாஜி மின்ஹுமா. வகால, அவர் கூறினார். யார் கூறினார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், லில்லதி, ஒருவருக்கு, தன்ன அன்னஹு நாஜிம் மின்ஹுமா. தன்னண்டா என்னது எங்களுக்கு தெரியும். தன்னண்டா அவர் கருதினார் அல்லது எண்ணினார். அன்னஹு, நிச்சயமாக அவர், நாஜின், நாஜின்டா நஜான்னு சொல்றது தப்புவார், தப்பி விடுவார். மின்ஹுமா, மின்ஹுமாண்டா அந்த 2 பேர்ல. அப்ப வகால, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், லில்லதி, ஒருவருக்கு, தன்ன, அவர் கருதினார். யாரு கருதினார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கருதினாங்க தானே, அவருக்கு, அன்னஹு நாஜிம் மின்ஹுமா, அந்த 2 பேரில் அவர் தப்பி விடுவார் என்று யாரை கருதினாரோ அவருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? உஸ்குருனி, என்னை பற்றி கூறு. உஸ்குருனி, ஜக்கரன் என்ன செய்யறது? நினைவுபடுத்துதல். சரி, உஸ்குருனி, என்னை பற்றி சொல்லுங்கள். இந்த ரப்பிக், இந்த ரப்பிக்னா உனது எஜமானிடத்தில், உனது எஜமானிடத்தில். ஃபஅன்சாஹு, ஃபஅன்சாஹுண்டா அன்சா, நசியன் என்னது? நிஸ்யான், நசிய. ஃபஅன்சாஹு அஷ்ஷைத்தான், ஷைத்தான் அவரை மறக்கடித்து விட்டான். யாரை மறக்கடித்து விட்டான்? அந்த மனிதரை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி அனுப்புனாங்க தானே, என்ன சொன்னாங்க? உனது எஜமான்ட்ட என்னை பற்றி சொல்லுண்டாங்க. ஷைத்தான் என்ன செஞ்சான்? ஃபான்சாஹு ஷைத்தான், ஷைத்தான் அவரை மறக்கடித்து விட்டான். எதை மறக்கடித்து விட்டான்? திக்ர ரப்பிஹி, தனது எஜமானிடத்தில் கூறுவதை மறக்கடித்து விட்டான். ஃபலபிஸ ஃபிஸ்ஸிஜின், சிறையில் அவர் தரிப்பட்டார். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பித்அ சினீன், சில வருடங்கள் அந்த சிறையில் அவர் தங்கினார் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அப்ப இந்த வசனம் எங்களுக்கு ஏதோ ஒரு அளவு விளங்குது. சரி, இப்ப இந்த வசனத்தை நாங்கள் சுருக்கமாக 2 விஷயங்களை வச்சு விளங்கிக் கொள்ளலாம். ஒன்று என்னண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேருக்கு கனவுடைய பலனை சொல்றாங்க. அதுல ஒரு ஆள் தப்புவார், ஒரு ஆள் கொல்லப்படுவார். இதுதான் சுருக்கம். இப்ப தப்புறாள், தப்பி போராள் இருக்கிறதானே, அவர்கிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நீ போனாயிண்டா நீ எங்க போறாய்? நீ அரசர்கிட்ட தான் போறாய், அவருக்கு தான் போய் மதுபானம் காய்ச்ச போறாய், தயார் செய்ய போறாய். அப்ப நீ அவர்கிட்ட போய்த்து என்ன பத்தி சொல்லு. அப்ப நான் என்ற குணம் எப்படின்னு உனக்கு தெரியும். அப்ப நான் எப்படிப்பட்டவன்னு தெரியும், எனது அறிவு தெரியும், எனது திறமை தெரியும். அப்ப இதெல்லாம் நீ போய் சொல்லு. அரசனுடைய உள்ளம் என்ன செய்யலாம்? இலகி விடலாம். இலகுனா என்ன செஞ்சிடுவாரு? என்ன வெளியே விட்டுடுவார். அப்ப இதை சொல்லி அனுப்புனான். ஆனா ஷைத்தான் என்ன செஞ்சான்? மறக்கடிச்சு விட்டான். என்னது? இந்த செய்தி அப்படியே அவருடைய ஞாபகத்திலிருந்து எடுத்து விட்டான். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? சில வருடங்கள் சிறையில் இருந்தாங்க. இந்த பித்அ சினீன் என்று சொல்வது வந்து 3 வருடத்திலிருந்து 9 வருடம் வரைக்கும் உள்ள அந்த கணக்குக்கு தான் பித்அ சினீன் பாவிக்கிறது.
அப்போ அல்லாஹ் என்ன சொல்லலை, எத்தனை வருடங்கள் இவர் இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லலை. அப்போ ஒரு 3 வருஷம் இருந்திருக்கலாம், 4, 5, 6, 9 வரைக்கும் உள்ள ஒரு காலப்பகுதியில் அவர் அங்கே இருந்தார். சரி, இப்போ இவர் அவ்வளோ காலப்பகுதி இருந்ததுக்கு பின்னால அல்லாஹ் இவரை வெளியேற்ற நினைக்கிறான். வெளியேற்ற நினைக்கின்ற பொழுது என்ன செய்யறான்டா, சும்மா வெளியேற்றப்படாது. இவர் ஒரு நபி இல்லையா, இவர் ஒரு நபி, இவரை முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்த வேண்டும். அப்ப என்ன செய்யறான் அல்லாஹ், இவரை வெளியேற்றுவதற்காக வேண்டி ஒரு காரணம். என்ன காரணம்? அரசனுக்கு ஒரு கனவை கொடுக்கிறார். அந்த கனவின் மூலமாக இவருடைய மகிமை, இவருடைய சிறப்பு இந்த உலகத்துக்கே தெளிவு பெறுகின்ற அளவுக்கு அல்லாஹ் செய்து விடுகிறார். சரி, அப்ப இந்த வசனத்தில் இதுதான் சுருக்கமான செய்தி. சரி, இதுல நாங்க விளங்க வேண்டிய பகுதியில், அதை விளங்க வேண்டிய பகுதினா எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பகுதிகளில் முதலாவது விஷயம் ஜவாசுல் இஸ்திஆனா பிமன் ஹுவ மதின்னத்து கஷ்ஃப் அல் கிம், அதாவது உம்மா, அதாவது எங்களுடைய நாங்கள் ஒருவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், ஒரு கவலையில் இருக்கிறார், ஒரு துன்பத்தில் இருக்கிறார். அப்போ அந்த துன்பத்திலிருந்து வெளியேறுவதற்கு வழிகளை தேடுவார் தானே. நோய்வாய்ப்பட்டிருந்தா, அவரோட வியாபாரத்தில் கஷ்டம்டா, அவருக்கு கவலைண்டா, அவரோட வாழ்க்கையில் நெருக்கடிண்டா, அதிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு வழியை தேடுவார். இப்போ வழியை தேடுகின்ற பொழுது ஒருவரால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட உதவி எடுப்பது ஆகுமான ஒரு விஷயம். ஏன் ஆகுமான விஷயம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? யார்கிட்ட உதவி கேட்டாங்க? அவரோட சிறையில் இருந்த ஒருவர்கிட்ட நீங்க போய் என்ன செய்யுங்க, என்ன செய்யணும்? அரசன்ட்ட போய் சொல்லுங்க. சரி, இப்போ உதவி எடுக்கப்படுபவர் யாராக வேணாலும் இருக்கலாம். அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம் அல்லாத ஒரு நண்பராக இருக்கலாம், அல்லது உதவி தேடுறவர் இல்லையா, உதவி தேடுறவர் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாத ஒரு நண்பராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உதவிண்டு கேட்கிற நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கு 2 கரங்களையும் நீட்ட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கிறது. இது மனித உரிமை சம்பந்தமான ஒரு பகுதி. ஒருவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, ஒருவன் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவனை நீ என்ன செய்யக்கூடாது? அவனை நீ இனம் பார்க்கக்கூடாது, குடும்பம் பார்க்கக்கூடாது, அவன் என்ன மதம் என்று பார்க்கக்கூடாது, அவன் என்ன சாதியை சேர்ந்தவன்லாம் பார்க்கக்கூடாது. அவனுக்கு நீ முதலாவது உதவிதான் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக எங்களுக்கு படித்து தருகின்ற ஒரு தருணமாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, அடுத்த விஷயம் 2வது பகுதி, ஒரு கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வாரத்துக்குரிய காரணிகள் இருக்குது. அந்த காரணிகளை அவர் செய்யலாம், இஸ்லாம் அனுமதித்திருக்கு. ஏண்டா நீங்க பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வாரத்துக்குரிய காரணிகளை அவங்க செஞ்சாங்களா இல்லையா? அதுக்குரிய வழிகளை அவங்க தேடினாங்க. அப்ப அந்த காரணிகளை செய்யலாம். ஏனென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் இந்த காரணிகளை உருவாக்கியது யாரு? அல்லாஹ். உருவாக்கியது யாரு? அல்லாஹ். அப்ப அந்த காரணிகளை நாங்கள் என்ன செய்யலாம்? எடுக்கலாம். அதுல எந்த விதமான பிழையும் இல்லை, அது ஈமானுக்கு மாற்றமும் கிடையாது. சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்ல நாங்கள் அல்லாஹ்வே நம்பி இருக்கிறோம். நம்பிக்கை இருக்கணும், ஆனா இந்த உலகம் என்பது ஆலமுல் அஸ்பாப், காரணங்களை கொண்டு உருவான ஒரு உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய தேவைகள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அந்த தேவைகளை எடுப்பது என்பது தவறான ஒரு விடயம் அல்ல. சரி, 3வது ஷைத்தானை பொறுத்த மட்டும் ஷைத்தான் என்ன செஞ்சான்? இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் போனாரு. ஷைத்தான் என்ன செஞ்சான்? மரக்கடிக்க செஞ்சிட்டான் இல்லையா? செஞ்சிட்டான். அப்ப ஷைத்தாண்ட வேலை என்னண்டா, நல்ல விஷயங்களை மரக்கடிக்க செய்வதுதான் ஷைத்தானுடைய வேலை. அவன் வேலை என்ன செஞ்சான்? அவன் சரியாக செய்வான். அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? நல்ல விஷயங்களை பிற்படுத்தக்கூடாது, நல்ல விஷயங்களை உடனடியாக நாங்க செய்யணும் என்ற விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் இருந்தோம் சொன்னா நாங்கள் ஷைத்தானுக்கு என்ன செய்ய மாட்டோம்? ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டோம். சரி, 4வது விஷயம், இப்போ நாங்கள் ஒருவர்கிட்ட ஏதாவது ஒரு நலவை எதிர்பார்க்கின்ற பொழுது நாங்கள் அவர்கிட்ட எங்களை பற்றி தகவலை கொடுக்கலாம். எங்களை பற்றி தகவலை சொல்றது பிழை இல்லை. எப்படி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? உங்களோட அரசர்கிட்ட போய் சொல்லுங்க என்னை பற்றி என்ன சொல்லுவாரு? நல்ல மனிதர், நல்ல குணமானவர்,
அறிவாற்றல் உள்ளவர், விஷயம் தெரிஞ்சவர், அவர்கிட்ட என்ன இருக்குது, இப்படி பல பகுதிகள் இருக்குது, அந்த பகுதிகளை சொல்லுங்கன்னா சொன்னாங்க. அப்ப நாங்க ஒருவர்கிட்ட இருந்து நன்மைகளை எதிர்பார்க்கின்ற பொழுது, நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கின்ற பொழுது எங்களை பற்றி உள்ள நல்ல விஷயங்களை சொல்லி கேட்பது என்பது தவறு கிடையாது. அல்லது இன்னொருத்தட்ட சொல்லுவதும் தவறு கிடையாது. அது என்ன விஷயமா இருக்கணும், அதுவும் நல்ல விஷயமா இருக்கணும். பொய்யும் சொல்லக்கூடாது தன்னை பற்றி. என்னது பச்சை ஏமாத்துக்காரர், ஆனா அவரு நம்பிக்கைன்னு சொல்லுங்க, அப்படி சொல்லலாமா? இல்லை, அப்படிலாம் சொல்ல, பொய் சொல்ல இயலாது. இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லி என்ன செய்யலாம், அவர்கிட்ட கேட்கலாம். ரைட். இது 42வது வசனம். 43வது வசனம் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், வகாலல் மலிக் இன்னி அரா சபஅ பக்கராத்தின் சிமானின் யஅகுலுஹுன்ன சப்உன் இஜாஃப். வகாலல் காலன் என்னது, கூறுவது சொல்றது, சொன்னார். வகாலல் மலிக் அரசர் கூறினார், இன்னி நான், நிச்சயமாக நான், அரா அராண்டா காண்றது சொல்றது. இந்த இடத்துல அராண்டா என்னது, நான் கனவில் கண்டேன். அரசர் என்ன சொல்றாரு, அரசர் ஒரு கனவு கண்டார், அதான் சொல்றான்ல. இன்னி அரா, நான் ஒரு கனவு கண்டேன். அரா சபஅ பக்கராத்தின், சபஅ என்னது 7, பக்கராத்தின் பசுக்கள், பசுக்கு சொல்ற என்னது பக்கரா. அப்ப பக்கராத் 7 பசுக்களை நான் கண்டேன். சிமானின் கொளுத்த 7 பசுக்களை நான் கண்டேன். யஅகுலுஹுன்ன அவைகளை உண்ணுகிறது எது, சப்உன் இஜாஃப் 7 மெலிந்து போன பசுக்கள் அவைகளை உண்ணுவதை நான் கனவில் கண்டேன். இது ஒரு விஷயம். அப்ப கனவுல கண்ட விஷயத்தில் இது ஒரு விஷயம். ஒரே கனவுல 2 விஷயத்தை கண்டிக்கிறார், இது ஒன்று. 2வது விஷயம் வசப்அ சும்புலாத்தின், இப்ப 7 கதிர்களை நான் கண்டேன். ஹுதுரின் பசுமையான 7 கதிர்களை நான் கண்டேன். உஹர யாபிசாத், இன்னும் வேறு காய்ந்து போன கதிர்களை நான் கண்டேன். காய்ந்து போன 7 கதிர்களை நான் கண்டேன். அப்ப ஒரே கனவுல 2 விஷயங்களை கண்டிருக்கிறார். என்ன 2 விஷயம், 7 கொளுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் சாப்பிடுவதாகவும், 7 பசுமையான கதிர்களையும், அதே போன்று 7 காய்ந்து போன கதிர்களையும் கண்டிருக்கிறார். இப்ப இதை கண்டுட்டு யா ஐயுஹல் மல, பிரமுகர்களே அப்படின்னு அழைக்கிறார். யார, அரச சபையில் இருக்கக்கூடிய ஆக்களை அழைச்சி, யா ஐயுஹல் மல அஃப்தூனி, எனக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. ஃபீ ருயா, எனது நான் கண்ட கனவில். இன் குன்தும் லிர்ருயா தஅபுரூன், நீங்கள் கனவுக்கு பலன் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் என்று அரசர் இந்த கனவை கண்டுட்டு அங்க இருந்த மக்கள்கிட்ட கேட்கிறார். சரி, இப்ப இந்த வசனத்திலிருந்து நாங்க விளங்க வேண்டிய பகுதி, முதலாவது அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையிலிருந்து வெளியேற்ற நாடிவிட்டான். இப்ப வெளியேற்ற நாடியதற்காக வேண்டி ஒரு காரணத்தை உருவாக்குறான். ஒரு காரணத்தை என்ன செய்யறான், உருவாக்குறான். அப்ப அதுல காரணம் என்னன்னா, அரசன் ஒரு ஆச்சரியமான ஒரு கனவை காண்றான். இது ஆச்சரியமான ஒரு செய்தி. என்ன, ஒரு கண்டது சாதாரண ஒரு மனிதர் அல்ல, ஒரு அரசன். அப்ப அவனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. அதே நேரத்தில் இந்த அவனுக்கு அவன் அனுமானத்தில் அவன் எடுத்துக்கொண்டான்டா, இது ஒத்த 2 பேரோட சம்பந்தப்படுகின்ற ஒரு கனவும் அல்லது, அவனுடைய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய முழு மக்களையும் சார்ந்த ஒரு கனவாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்குது. இப்ப இதனுடைய விளக்கத்தை தான் இவன் என்ன செய்யறான், அங்க இருக்கக்கூடிய யார் இருப்பாங்க, அரசு சபையில மந்திரிகள் இருப்பாங்க, அறிஞர்கள் இருப்பாங்க, அதே போல என்னது துறை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. இப்படி பல மக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில இவன் கேட்கிறான். ஆனா இதுக்குரிய பதில யாரு சொல்ல போறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் சொல்ல போறாங்க. இதுக்குத்தான் இவ்வளவு ஏற்பாட்டையும் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் செய்யறான். சரி, இப்ப இதனால தான் என்ன வரப்போகுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பு, அதே நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அறிவு,
இந்த இதெல்லாம் வந்து மேலோங்க போகிறது. சரி, ஆனாலும் இவன் கேட்கிறான், ஆனா அதுக்குரிய பதில் என்ன செய்யல, அந்த மந்திரி சபையிலிருந்தோ அல்லது அங்கிருந்த மக்கள்கிட்ட இருந்தோ வரல. சரி, இப்ப வரல தானே, வரல. சரி, 44வது வசனத்துல இவன் கேட்டதுக்கு பதில் வருதா சொல்லி முடிச்சிடுவோம். சரி, 44வது வசனத்துல இப்ப அரசன் கேட்டான், மக்கள் பதில் சொல்றாங்க. எப்படி பதில் சொல்றாங்க? காலு, யாரு? அந்த சபையில் இருந்த மக்கள் சொன்னார்கள், காலு அதுகாசு அஹ்லாமின். அதுகாசு அஹ்லாமின் அர்த்தமற்ற கனவு இது. இது என்ன, 7 கொளுத்த மாட 7 என்னது மெலிஞ்ச மாடு சாப்பிடுன்றதும், ஒரு 7 பசுமையான கதிர்களும் 7 என்னது காய்ந்த கதிர்களும் என்று காண்றது, இது வந்து அர்த்தமில்லாத ஒரு கனவாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. காலு அதுகாசு அஹ்லாமி வமா நஹ்னு பிதவீலில் அஹ்லாமி பிஆலிமீன். என்னது, இந்த அர்த்தமில்லாத கனவுக்கு பலன் செல்வதை அறியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாது, இதுக்கு அர்த்தம் செல்ல தெரியாது, இல்லை அர்த்தம் செல்ல இயலாது. அர்த்தம் செல்றதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், ஒரு ஆளை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அப்ப அதனால இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க வந்து அந்த கனவுக்கு இப்படி ஒரு கருத்தை சொல்லி முடிச்சுட்டான். சரி, இந்த வசனத்துல முதலாவது விஷயம், இவங்க அதாவது உறுதியாக சொன்னாங்க, எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இந்த கனவு விளங்குதில்லை. ரெண்டாவது, இவங்க சொன்ன காரணம் வந்து உண்மையாகவே ஒரு காரணமும் இல்லை. இது வந்து அர்த்தம் இல்லாத கனவா? இது இல்ல, அர்த்தமுள்ள ஒரு கனவு. என்னது இது? அர்த்தமுள்ள ஒரு கனவு. ஆனா இவங்க சொன்ன காரணம் வந்து தவறான காரணம். இரண்டாவது விஷயம், அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்ட அன்பு, இரக்கம், அந்த இரக்கத்தின் காரணமாகத்தான் இந்த கனவை அவர்களுக்கு பலன் சொல்ல இயலாத கனவாக அல்லாஹ் மாத்தினான். சரியா? சரி, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்த அந்த கண்ணியம், அந்த சிறப்பு, அந்த புகழ் எல்லாம் வந்து அடைவதற்கு ஒரு காரணமாக இதை வச்சான். என்னது? யாருக்குமே தெரியாத ஒரு கனவு, இதனுடைய அர்த்தம் யாருக்குமே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு கனவு. அந்த கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நொடி பொழுதுல என்ன செய்யறாங்க, சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பு, கண்ணியம், அவர்களுடைய அறிவு, இதெல்லாம் அரசனுக்கு வந்து அப்படியே என்ன செய்யுது, பெரிய ஒரு இடத்தை கொண்டு போய் சேர்க்குது. அப்ப நாங்க பின்னுக்கு பார்க்கலாம், அரசன் வந்து என்ன ஸ்தானத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான் இந்த கனவினால். சரி, அப்ப இதுக்கு வந்து சில சான்றிதழ்களும் மிக்குது. எப்படின்னா, அல்லாஹு தஆலா இப்படித்தான் அவர்களுடைய சிறப்பை காட்டுறதுக்காக வேண்டி சிலரை வந்து அப்படி வைப்பான், அந்த கடைசி கட்டத்தில் வரைக்கும் வைப்பான். எப்படின்னா, நீங்க பார்க்கலாம், சூரத்துல் பக்கராவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பை அதிகரிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வேலை செஞ்சான். என்னது? அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பேர்களையும் கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்துட்டு அப்ப மலக்குமார்களை கூப்பிட்டு இது என்னன்னு கேட்டா, எங்களுக்கு நீ கற்று தந்ததை தவிர வேறொன்றும் தெரியாதுன்னா. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க, உடனடியாக அந்த பேர்களை சொன்னாங்க. ஏன், அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான் ஏற்கனவே. அப்ப அந்த இடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பினை செய்து அதிகரிக்குது. இன்னொரு ஆதாரத்தை நாங்க பார்க்கலாம். மஹ்ஷருடைய நேரத்தில், கியாமத்து நாளில் எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, அவங்களோட நபிமார்கள்ட்ட போவாங்க. போய் நீங்க என்ன செய்யுங்க, இந்த மஹ்ஷர்ல இருந்து வெளியாகிறதுக்கு ஒரு வழியை நீங்க பாருங்க. அவங்க கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அவங்க இடத்துக்கு அவங்க போறதுக்கு, ஏன்னா அவ்வளவு அமளி தும்மளி நிறைந்த ஒரு இடமாக அந்த மஹ்ஷர் இருக்கிறது. இப்ப ஒவ்வொரு நபியும் வந்து ஒவ்வொரு நபியுடைய மக்களும் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நபிகிட்டையும் போறாங்க. பெய்த்து கேட்டா அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து போறாங்க. போனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் இதுக்குரியவன் அல்ல, அப்ப நான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்ப ஒவ்வொருத்தரையும் பெய்த்து கடைசியாக யார்கிட்ட போறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. போன உடனேயே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அனலஹா, நான் தான் அதற்குரியவன். என்ன சொல்றாங்க, நான் தான் அதற்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சுஜூதில் விழுந்து விடுகிறார்கள். அப்ப அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சில திக்ருகளை வைத்து, அந்த நேரத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சில திக்ருகளை வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அப்ப நீங்க பாருங்க, அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா,
அதுக்கு முன்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த இடங்கள் எல்லாம் குறிப்பிட்ட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவங்களெல்லாம் அவங்களுடைய சிறப்பை மேம்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் போட்ட காரணிகளாகவே இவைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.